இதோ நமது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்னும் வினவும் குரலை நான் கேட்டேன். இதோ என்னை அனுப்பும் என்று சொல்லி, என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். என்னை எல்லாரும் பாடுவோம், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். வாய்களை திறந்து கொஞ்சம் பாடுங்களேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன், உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால், சொல்லுங்க, உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால் நான் உன் பணியை செய்திடுவேன் என்று சொல்லி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரை ஆராதிப்போமா? கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரை ஆராதிப்போம். 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் பரிசுத்தரை ஆராதிப்போம். ஆதியும் அந்தமும் ஆனவரை, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரை, அகரமும் நகரமும் ஆனவரை, இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தின் கரங்களை உடையவரை ஆராதிப்போம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரையும், பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரை ஆராதிப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இதோ நீர் எங்களை அழைத்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர். ஒவ்வொரு பிள்ளைகளை உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய ஆணி பாய்ந்த கரைகளினால் தொட்டு உடைய இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. அருமையான வார்த்தைகளை, வசனங்களை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. விதையும் இனி களஞ்சியத்திலே இருந்து விடுமோ? திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒலிவ மரையும் இனி பயன் தராமல் போகுமோ என்று சொல்லி, இதோ உன்னை நான் பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன், நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன் என்று சொல்ல வாக்குத்தத்தம் நன்மீது இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பரிவும் இரக்கமும் உடையவர். அவருடைய இரக்கம் தீர்ந்து போவதில்லை, அவருடைய பரிவு தீர்ந்து போவதில்லை, அவருடைய பரிவு முடிந்து போவதில்லை. ஒவ்வொரு நாளும் அது புதுப்பிக்கப்படுகின்றன. இயேசுவின் நாமத்தில் இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த கருத்துக்காக மனவேதனையோடு பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவன் தந்தை மகன் தூயாவினும் ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். ஆண்டவர் தருகிற சமாதானத்தை ஒருவருக்கு ஒரு அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.